Hello everyone, welcome to English class. Today we are going to see a poem in Unit 6 in ninth standard. Before we move on to poem, I'll ask some questions. Okay. Have you all know about solar system? Yes, correct. In solar system we has 9 planets: Mercury, Venus, Earth, Mars, Jupiter, Saturn, Uranus, Neptune and etc. and so on. Next, yes, you are right. Next, which is the smallest planet in the solar system? Have you know? Can you answer me? Yes? Yes, you are right. Mercury. Next. Um, what is called the blue planet and why? Can you answer me? Yes? Yes? Yes, the Earth. The Earth is called as a blue planet because it has covered half of the portion with water, so we called it as a blue planet. Yes, you are right. Absolutely correct. Okay. Can you move on to see the poem? Yes, I think you all guess what we are going to see today. Yes, we can see, we'll see the poem, The Comet. The topic of the poem is Comet by Norman Littleford. Before we move on to poem, we can see about the author. Okay. Norman Littleford was born on 18th May 1889 and he was died in 20th May 1947. அண்ட் அவர் எப்போ பிறந்திருக்காருன்னா 18th மே நார்மன் லிட்டில்ஃபோர்ட் அப்படிங்கிற இந்த ஆத்தர் வந்து 18th மே 1889 பிறந்திருக்காரு அண்ட் 20th மே 1947 இறந்து போயிட்டாரு. நெக்ஸ்ட், ஹி வாஸ் அன் அமெரிக்கன் போய்ட் born in மேரிலேண்ட் யூஎஸ்ஏ. இவர் வந்து மேரிலேண்டுங்கிற ஒரு இடத்துல யூஎஸ்ஏ அமெரிக்காவில் பிறந்திருக்காரு. இவர் வந்து ஒரு அமெரிக்கன் போயட். மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் ஒர்க்ஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் லைஃப் அண்ட் நேச்சர். இவரோட மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்ஸ், அதாவது இவரோட நிறைய வேலைகள், இவர் பண்ண எல்லா போம்ஸு நிறைய அவரோட ஒர்க் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா லைஃப் அண்ட் நேச்சரை வந்து ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கை சம்மந்தப்பட்டமாக தான் இவர் நிறைய எழுதுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஹிஸ் போம்ஸ் ஆர் சிம்பிள் பட் இன் டீப் இன் தாட் அண்ட் ப்ரொவோக் த ரீடர்ஸ் டு அப்சர்வ் த ஐடியாஸ் பியாண்ட் த யூஷுவல். இவரோட போயிம்ஸ்லாம் வந்து படிக்கும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் நம்மளோட நமக்கு தாட்னு ஒன்று வரும் இல்லையா, படிக்கும்போது அந்த தாட் வந்து படிக்கிற ரீடர்ஸ் வந்து எப்படி தூண்டும் அப்படின்னு. ப்ரொவோக்னா தூண்டுறது. எப்படி தூண்டும் அப்படின்னா கற்பனை கெட்டாத அளவுக்கு நம்மளுக்கு ஐடியாஸ் வரும் ஒரு போயம்ஸை படிக்கும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே கேர்ள்ஸ், we can move on to the poem. Yes. Okay, in this poem first 3 stanzas memorize, so we have to memorize first 3 stanzas. Okay, can you move on to see the poem? Yes, come on. Yes, rampaging through the heavens, never stopping day or night, a spectacle of a lifetime, a comet in full flight. In first stanza what they are saying is rampaging means moving with a great noise. ஸோ அது வந்து ஒரு விஷயம், ஏதோ ஒரு விஷயம் வந்து ஹெவன்ஸ்னால் வந்து ஹெவனை நோக்கி போயிட்டுருக்கு. ஹெவன்ஸ்னால் வந்து இந்த சோலார் சிஸ்டம், நம்மளோட யூனிவர்ஸில் தான் வந்து நம்ம ஹெவன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் இந்த சன், த மூன், த சோலார் சிஸ்டம், த 9 பிளானட்ஸ், கொமெட்ஸ், அப்புறம் என்னது இந்த கேலக்ஸி, இதெல்லாமே சேர்ந்தால் வந்து ஹெவன்ஸ். ஸோ அதை நோக்கி வந்து ஏதோ ஒன்று ரேம்பேஜிங்னா ஒரு செம்ம ஃபாஸ்ட்டாக ஸ்பீடாக ஏதோ ஒன்று நோக்கி போயிட்டுருக்கு. அது வந்து டே அண்ட் நைட் இல்லாமல், அதாவது டேயில் தான் போகும் நைட்டில் தான் போகும் இல்லாமல் டே அண்ட் நைட் அது ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்குது. ரொம்ப ஃபுல் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. அது என்னென்னு நம்ம பார்த்தோன்னா அந்த லைஃப் டைமில் அதை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னா அது வந்து காமெட் என்னது, வால் நட்சத்திரம். வால் நட்சத்திரம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும்ல, ரவுண்டாக பின்னாடி அதுக்கு நீட்டமாக வால் மாதிரி ஒன்று இருக்கும். அதுதான் வந்து காமெட். அது வந்து ஃபுல் ஃப்ளைட்டில் ஃபாஸ்ட்டாக ஹெவனை நோக்கி போயிட்டுருக்கு, ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கு. அதோட ஃபாஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா நெக்ஸ்ட் ஸ்டான்ஸால்? எஸ், faster than a cheetah with a tail that smiles long, bigger than a mountain, so powerful and strong. எஸ், அதோட ஃபாஸ்டர் எப்படி இருக்குன்னா, அந்த சீட்டானா என்னது நமக்கு தெரியும் இல்லையா, சீட்டானா சிறுத்தையை விட ஃபாஸ்ட்டாக போகுதான். அதோட டெய்ல் எப்படி இருக்குது, அதோட வால் எப்படி இருக்குன்னா ரொம்ப மைல் லாங்காக இருக்குது அதோட வால். அந்த ஸ்பீடில் அது ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணி சீட்டாவை விட ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்குது. அதோட அளவு எப்படி இருக்குன்னா மலையை விட பெருசாகவும் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Next, third stanza. The outer ice is melting, causing vapor from the force and leaves a trail behind it as it travels on its course. அப்புறம் அது ட்ராவல் பண்ணும்போது எப்படி இருக்குது, அது பார்க்குறதுக்கு காமெட் எப்படி இருக்குன்னா வெள்ளையாக உருண்டையாக அதுக்கு வால் வந்த மாதிரி இருக்கும். அது இந்த நிறைய தூசுகளால் தான் அதோட டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் சேர்ந்து ஒரு ரவுண்டாக ஃபார்ம் பண்ணுறது தான் வந்து காமெட். அது ட்ராவல் பண்ணும்போது அது மேலே இருக்கிற டஸ்ட்லாம் வந்து கீழே விழும் இல்லையா, சிதறி விழும் இல்லை, அது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுது. அப்படி ட்ராவல் பண்ணிட்டு போகும்போது என்ன ஆகுது, அதோட மேலே இருக்கிற அவுட்டர் லேயர்லாம் வந்து ஐஸ் மாதிரி அப்படியே மெல்ட் ஆகுது. அதுலேருந்து ஒரு புகை, ஒரு ஃபோர்ஸாக அது ட்ராவல் பண்ணிட்டு போகும்போது அதுலேருந்து ஒரு வேப்பர், ஆவி வந்து அதுலேருந்து வெளியில் வருது. ஆவினா என்னது, புகை இல்லையா, அது வந்து வெளியில் வருது. அப்புறம் அது என்ன, அது ட்ரெயில் பிஹைண்ட் இட். அதோட ட்ரெயில்னால் என்ன சொல்கிறது, ட்ரெயில் மீன்ஸ் ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காக அது ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருக்கு. அந்த அளவுக்கு அது ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்,
Fourth stanza. If one should come too close to earth, the atmosphere will shake. ஸோ ஏதோ ஒரு விஷயம் வந்து பூமியை நோக்கி வந்துட்டுருக்கு, ஏர்த்தை நோக்கி க்ளோஸாக வரும்போது அட்மாஸ்பியர் நம்மளோட சரௌண்டிங்கில் வந்து ஏதோ ஒரு விதமான அதிர்வு ஏற்படுது, ஷேக். வித் ஷாக் வேவ் ரீச்சிங் டு த கிரவுண்ட் காசிங் த லேண்ட் டு குவேக். ஸோ இதில் என்ன ஆகுது, அப்படி நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம கிரவுண்டை நோக்கி ஏதோ ஒரு அதிர்வு தெரியுது, அந்த அளவுக்கு அது ஃபாஸ்ட் ட்ராவல் பண்ணி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதை நோக்கி போகுது, பூமியை நோக்கி போயிட்டுருக்கு ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணி. நெக்ஸ்ட், scientist says the chemicals in the dust they leave behind could have started life on the earth which resulted in mankind. ஸோ சயின்டிஸ்ட் ஆராய்ச்சியாளர்கள் அவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுலேருந்து வர கெமிக்கல்ஸால் தான் வந்து இந்த பூமியில் வந்து மனித இனமே உருவாச்சு அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட்டு சொல்கிறாங்க. அது ட்ராவல் பண்ணி போகும்போது அதுலேருந்து விழ டஸ்ட்டு, அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், இந்த கெமிக்கல்ஸ்லாம் தான் வந்து இந்த பூமியில் வந்து மனித இனமாக உருவாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Okay, we can see the last stanza. I cannot say if this is true. I don't have the right, but I know no better spectacles than a comet in full flight. லாஸ்ட்டாக சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறது, இதெல்லாம் படித்து பார்த்துட்டு எனக்கு இது உண்மையாக பொய்யான்னு தெரியல, சயின்டிஸ்ட் சொல்கிறது நம்பலாமா வேண்டாமான்னு கூட எனக்கு தெரியலை, அதுக்கான உரிமை எனக்கு இல்லை. ஐ டோன்ட் ஹேவ் தட் ரைட்ஸ். ஸோ எனக்கு அதுக்கான உரிமை இல்லை. பட் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரியுது, பட் ஐ நோ பெட்டர் ஸ்பெக்டக்கிள் தேட் அ காமெட் இன் ஃபுல் ஃப்ளைட். ஸோ காமெட்டை விட ஒரு நல்ல ஸ்பெக்டக்கிள் ஃபுல் ஃப்ளைட்டில் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுற ஒரு வேறு எந்த விஷயமும் இல்லை, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க, நார்மன் நெட்டில்ஃபோர்ட் அந்த போயட் வந்து சொல்கிறாரு. ஓகேம்மா, திஸ் இஸ் த போயம். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 3 ஸ்டான்ஸ் இதில் வந்து நம்ம மெமரைஸ் பண்ணணும். அதை நான் ஒரு வாட்டி ரீட் பண்ணி காட்டட்டுமா? ஓகே. Rampaging through the heavens, never stopping day or night, a spectacle of a lifetime, a comet in full flight. இதில் வந்து நம்ம ரைமிங் வேர்ட்ஸும் பார்க்கலாமா? ரைமிங் வேர்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸில் பார்த்தோன்னா நைட் அண்ட் ஃப்ளைட், இது ரெண்டுமே வந்து நமக்கு ரைமிங் வேர்ட்ஸ். இன் செகண்ட் ஸ்டான்ஸா, faster than a cheetah with a tail that smiles long, bigger than a mountain, so powerful and strong. ஸோ இதில் நம்ம ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்தோன்னா செகண்ட் லைனும் ஃபோர்த் லைனில் இருக்கிற லாஸ்ட் வேர்ட்ஸ், தட் இஸ் லாங் அண்ட் ஸ்ட்ராங். These two was the rhyming words in the second stanza. And in third stanza, the outer ice is melting, causing vapor from the force, and leaves a trail behind it as it travels on its course. ஸோ ஓகே, இதில் நம்ம பார்த்தோன்னா செகண்ட் அண்ட் ஃபோர்த் லைனில் இருக்கிற லாஸ்ட் வேர்ட் ஃபோர்ஸ் அண்ட் கோர்ஸ், இது ரெண்டுமே வந்து ரைமிங் வேர்ட்ஸ். ஓகே, இந்த 3 ஸ்டான்சஸ் நான் படித்து காட்டியிருக்கேன், உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will see in the next class. Thank you.